திரைப்படத்துறையில் பணியாற்றுகிற போது இவர் சாப்பாடுகிற பரிமாறுகிற பையன்தானே, இவன் தளத்தை துடைத்து சுத்தம் செய்கிற பையன்தானே என்றெல்லாம் பார்க்காமல் அவர்களோடெல்லாம் சமமாக அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய, தோல் மேல் கை போட்டு அவர்களோடு அன்பாக பேசக்கூடிய மனித மாண்பை கடைபிடித்த ஒரு மனிதர். எங்களை போன்ற பிள்ளைகளால் நாங்களெல்லாம் உதவி இயக்குநர்களாக பணியாற்றுகிற போது பாரபட்சம் இல்லாமல் எங்களை எல்லாம் பேரன்பு கொண்டு நேசித்த ஒரு பெருந்தகை. தனிப்பட்ட முறையில் நாங்கள் எல்லாம் அவரோடு மிக நெருங்கி பழகிய பிள்ளைகள். கேப்டன் கேப்டன் என்று அன்போடு அழைத்து அவரோட பழகியவர்கள் நாங்கள் எல்லாம். கேப்டன் என்பதே கேப்டன் பிரபாகரன் என்ற படத்தை அவர் தயாரித்து நடித்தார். அதிலே இயக்கிய எங்க அண்ணன் செல்வமணியிடத்தில் அவர் சொன்னதாக எங்க அண்ணன் செல்வமணி சொல்கிறார், ஒரு மிகப்பெரிய நம் தலைவருடைய பெயரை வைக்கிறோம், இந்த படத்தை சிறப்பாக நாம் எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு ஈடுபாடோட ஈழ விடுதலையும் தலைவரையும் நேசித்த ஒரு மகன் நம்முடைய கேப்டன் அவர். அதுவே அந்த படத்தினுடைய கேப்டனுங்கிற அந்த பெயரே அவருக்கு ஒரு செல்ல பெயராக, அவர் அடையாளமாக மாறி போனது. தமிழ் மக்கள் எல்லோரும் அவரை கேப்டன் கேப்டன் என்று அன்போடு அழைக்க தொடங்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். ஒரு மனிதன் நல்ல தலைவனாக இருந்தானா, ஒருவர் நல்ல தலைவனாக இருந்தானா, நல்ல நடிகராக இருந்தாரா, அதெல்லாம் இல்லை. ஆனால் அவர் மனிதனாக இருந்தாராங்கிறதான் இங்க இருக்கிற கேள்வி. யாராலும் குறை சொல்ல முடியாத மாற்று சிந்தனை, மாற்று கருத்து, மாற்று கட்சி இருக்கிறவர்கள் கூட கேப்டன் விஜயகாந்த் என்றால் மிகச்சிறந்த மனிதர் என்கிற சொல்லை யாரும் மறுத்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்த மகன் இன்று நம்மோடு இல்லை. அவர் உடலால் நம்மோடு இல்லை, ஒழிய உணர்வால் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை இன்னைக்கு இழந்திருக்கிறார். அவரை நேசித்து நிற்கிற மக்கள், குறிப்பாக அன்னியார் பிரேமலதா தம்பிகள், விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன், என் அன்பிற்கினிய உடன் பிறந்தார் சுதீஷ் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லி கேப்டனுடனான நினைவை நான் பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம்.